பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலம் என்கிற தலைப்பின் மூலம் மதுரையில் மிக அதிசயமான விசேஷமான சிவபெருமானே தன்னை பூஜை செய்து வழிபட்ட அற்புதமான தலமாகிய இம்மையிலும் நன்மை தருவார் என்ற திருத்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். மதுரையம்பதி என்பது இத்தலத்தின் புராண பெயராகும். இங்குள்ள இறைவனின் பெயர் இம்மையிலும் நன்மை தருவார் மற்றும் சொக்கநாதர் என்ற பெயரும் உண்டு. உற்றவர் சோமாஸ்கந்தர், மத்தியபுர நாயகி மற்றும் மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற திருநாமங்களுடன் அம்பாள் அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தலம் தமிழ்நாடு மதுரையில் தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி சந்திப்பில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு செல்லும் மார்க்கம் மதுரையை அடைந்து பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து சென்று இந்த கோவிலை அடையலாம். இந்த ஆலயத்தில் தசதள வில்வ மரம் தல விருட்சமாக அமைந்துள்ளது. மிக சிறப்பாகும். தீர்த்தம் ஸ்ரீ புஷ்கரணி இத்தலத்தின் தீர்த்தமாகும். கிழக்கு பார்த்த நிலையில் அமைந்த லிங்கத்திற்கு கீழ்ப்புறத்தில் சிவனும் பார்வதியும் லிங்கத்திற்கு பூஜை செய்யும் வகையில் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கின்றார். இத்தலத்தின் மற்ற விக்கிரகங்களை பற்றி பார்ப்போம். சித்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் விநாயகர் எழுந்தருளியுள்ளார். வள்ளி தெய்வானையுடன் முருகன், பிரம்மா, சரஸ்வதி. கோவில் முன் மண்டபத்தில் காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார். அருகிலேயே விசாலாட்சி அம்பாளும் இருக்கிறார். சுவாமி சன்னதியில் வலது புறம் தனி சன்னதியில் தெற்கு நோக்கிய அன்னை நடுவூர் நாயகி என்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த சன்னதிக்கு பின்புறம் அரச மரத்தடியில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார். சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிழக்கை நோக்கே அமைந்திருப்பது விசேஷமாகும். மற்றும் சக்தியுடன் துரஹரேஸ்வரர் சன்னதி, சித்தர் சிவன் மற்றும் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் உள்ளனர். பக்தர்களே, இனி இத்தலத்தின் வரலாறுகளையும் சிறப்புகளையும் பற்றி பார்ப்போம். இறைவன் தன்னைத்தானே தோற்றுவித்து வழிபட்ட பெருமையை உடையது இத்திருத்தலம். மதுரையை ஆட்சி செய்த மலையத்வஜ பாண்டியனின் மகளாக பார்வதியின் அம்சமாக மீனாட்சி அவதரித்தார். தன் தந்தையின் காலத்திற்கு பின் மதுரையை ஆட்சி புரிகிறார். மீனாட்சியை சிவபெருமானே சுந்தரேஸ்வரராக வந்து திருமணம் செய்து கொள்கிறார். பிறகு இவர் மதுரையை ஆளும் மன்னராக பொறுப்பேற்க வருகிறார். அந்த காலத்தில் ஆட்சி பீடத்தில் அமரும் முன்பு சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது நியதி. அதனால் சுந்தரேஸ்வரர் தன் ஆத்மாவை சிவலிங்கமாக்கி பூஜை செய்கிறார். அதன் பிறகு மன்னராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் என்கிறது தலப்புராணம். சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் மேற்கு முகம் நோக்கி சிவபூஜை செய்கின்றனர். சிற்ப வடிவில் இருவரையும் காண்பது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுக்கு அருளிய லிங்கமாக திகழ்வதாலும் ஒருவர் செய்த பாவத்தை இந்த பிறவியிலேயே மன்னித்து நன்மை தருபவர் என்பதாலும் இவருக்கு இம்மையிலும் நன்மை தருவார் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது. மேலும் சிறப்பு என்னவென்றால் எல்லா சிவன் ஆலயத்திலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசிப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது. இங்கே சிவனும் அம்பாளும் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்வதால் லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது. பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது. இது ஒரு அதிசய லிங்கமாகும். மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பதற்கு முன்னதாக சிவனும் அம்பாளும் இருவரும் இங்கு எழுந்து அருள்வார்கள். இந்த இருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனையும் பூஜையும் நடக்கும். இந்த பூஜையை சிவனே செய்வதாக ஐதீகம். மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள சித்தர் சிவனை பற்றி பார்ப்போம். மதுரையில்
திருவிளையாடல்களை நிகழ்த்திய சிவன் வல்லபை சித்தராக வந்து கல் யானையை கரும்பை தின்ன செய்து அதிசயத்தை நிகழ்த்தினார். இவர் பத்மாசனத்தில் அமர்ந்து வலது கையில் ஆகாயம் காட்டி இடது கையில் சாம்பிராணி மற்றும் குங்குலியம் வைத்துக்கொண்டு காட்சி தருகிறார். கல்வி மற்றும் கலைகளில் தேர்ச்சி பெறவும் மன அமைதிக்காகவும் இவருக்கு பௌர்ணமி மற்றும் திங்கட்கிழமைகளில் சாம்பிராணி பதங்க, அதாவது தைலத்திற்கு முந்தைய நிலை காப்பிட்டு பூப்பந்தல் வேந்து வேண்டிக் கொள்கின்றனர். தை மற்றும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது. சிவபக்தனான ராவணனை அழித்து சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் மணல் லிங்கத்தை பூஜை செய்தார். அதன் அடிப்படையில் இங்கும் அதே போன்ற மணல் லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு பின்புறம் கோதண்டராமராக கையில் கோதண்டம் ஏந்திய வண்ணம் சீதாதேவியுடன் காட்சியளிக்கிறார். பக்தர்களே, இந்த கோவிலில் இறைவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை நடைபெறும் குறிப்பை பார்ப்போம். மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவி, அதாவது நிலம் தலமாகும். எனவே புது கட்டிடம் கட்டத் தொடங்குபவர்கள் சிவன் சன்னதியில் கைப்பிடி மணலை வைத்து வேண்டி அதை கட்டிடம் கட்டும் மணலுடன் கலந்து பணியை தொடங்குகிறார்கள். சிவபெருமானே அரசராக பொறுப்பேற்கும் முன் லிங்கத்தை பூஜை செய்து முடி சூட்டிக் கொண்ட தலமாதலால் இங்கு தலைமை பொறுப்புள்ள பதவி கிடைக்கவும் பொறுப்பான பதவி ஏற்கும் முன்பும் இத்தல இறைவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை செய்து வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்கு சரஸ்வதி சன்னதி உள்ளது. இதை அடைந்து வாக்தேவியை நமக என்று எவ்வளவு முறை சொல்ல முடிகிறதோ அவ்வளவு முறை உச்சரித்து கல்வி மற்றும் எல்லா கலைகளுக்கும் நாயகியே, எமக்கும் என் குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்க அருள்பாலிக்க வேண்டும் என்று வணங்க வேண்டும். சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா பரிபூர்ணத்துவமான சிவ ஆலயங்களிலும் இப்படித்தான் இருக்கும். சந்திர பகவான் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். திங்கட்கிழமை தோறும் இவரை வணங்கி வந்தால் மன சஞ்சலங்கள் நீங்கும். மனம்தான் வாழ்வின் ஆதாரம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது போல் மனசுக்கு காரணத்துவமான சந்திர பகவானை துதித்து மன அமைதியை பெறலாம். இங்குள்ள சூரிய பகவானை ஞாயிறு தோறும் வழிபாடு செய்து வந்தால் இருதய நோய் நீங்கவும் மற்றும் நம்முடைய முப்பாட்டனார்கள், தகப்பனார் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவோம். இங்கு ஜுரஹரேஸ்வரர் தன் சக்தியுடன் காட்சி தருகிறார். ஜுரம் என்றால் வெப்பு நோய் என்றும், ஹரர் என்றால் அழிப்பவர், ஜுரம் காய்ச்சலை அழிப்பவர் என்று பொருள். இவருக்கு திங்கட்கிழமை தோறும் மாலை வேளையில் 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும், சூரியன் அஸ்தமன வேளையில் சந்தியா காலத்தில் அரைத்த மிளகும் பால் அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் செய்து மிளகு ரசம் சாதம் படைத்து வரும் பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். இதை உட்கொண்டால் எப்படிப்பட்ட காய்ச்சலில் இருந்தும் நிவாரணம் பெறலாம் என்பது ஆன்றோர் வாக்கு. மேலும் ஒரு அதிசயம் என்னவென்றால், இங்கு கல் ஸ்ரீ சக்கரம் அமைந்துள்ளது. பொதுவாக எல்லா அம்மன் கோயில்களிலும் செப்பில், அதாவது செப்பு தகட்டில் ஸ்ரீ சக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும். ஆனால் இந்த கோவிலில் மத்திய புற நாயகி தனி சன்னதியில் தாமரை பீடத்தின் மீது நின்றிருக்கும். இந்த அம்பிகையின் பீடத்தில் கல்லாலான ஸ்ரீ சக்கரம் இருப்பது மிகவும் வித்தியாசமாகவும் அதிசயமாகவும் உள்ளது. அம்பாள் மதுரையில் மத்தியில் இருப்பதால் இவளுக்கு மத்திய புற நாயகி என்ற பெயரும், திருமணம் ஆகாதவர்கள் இந்த அம்பாளிடம் வேண்டிக் கொண்டால் நல்ல வரன் அமையும் என்பதால் இவளுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு. இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், பொதுவாக அம்மன் கோவிலில் தான் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செய்வார்கள். ஆனால் இந்த கோவிலில் முருகனுக்கு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் நிறைவேற்றும் வைபவம் நடக்கிறது. இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை குரு தோஷம் இருப்பவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். இங்கு சஷ்டியப்த பூர்த்தி மற்றும் சதாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 60ஆம்
வயது மற்றும் 80ஆம் வயது கல்யாணங்கள் நடத்தப்படுகிறது. இங்குள்ள லிங்கோத்பவருக்கு திருமண தடை உள்ள பெண்கள் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து பாவாடை தாலி கட்டி மஞ்சள் குங்குமம் படைத்து வழிபடுகிறார்கள். இதனால் நல்ல வரன்கள் அமையும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் வருடத்திற்கு 54 அபிஷேகங்கள் செய்யப்படும். சுய ரூப சிவன் மற்றும் லிங்கத்தின் நடுவே நின்று கொண்டு லிங்கத்தை பூஜிப்பார் அர்ச்சகர். லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது. சுய வடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மார்கழியில் 30 நாட்கள் என வருடத்திற்கு 54 முறைகள் மட்டும் தைல அபிஷேகம் நடத்தப்படும். சிவராத்திரி அன்று இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகமும் நடக்கும். இனி பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர், அவரை பற்றி பார்ப்போம். பொதுவாக சிவன் கோவில்களில் அவரது கணக்காளரான சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு எதுவும் நடப்பதில்லை. ஆனால் இத்தலத்தில் சண்டிகேஸ்வரருக்கு பக்தர்கள் விசேஷ பூஜை செய்கிறார்கள். எப்படி எனில், தீராத பிரச்சனைகளில் இருந்து விடுபட சிவனுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து அதே மாலையை இந்த சண்டிகேஸ்வரருக்கு அணிவித்து வழிபடுகிறார்கள். இதனால் சண்டிகேஸ்வரர் தங்களது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சிவனிடம் பரிந்துரை செய்வார் என்று நம்புகிறார்கள். எனவே பக்தர்கள் இவரை பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். இங்குள்ள பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி, கார்த்திகை சம்பக சஷ்டி மற்றும் மார்கழி அஷ்டமி ஆகிய நாட்களில் விசேஷ பூஜை நடக்கும். இவரது சன்னதிக்குள் வீரபத்ரர் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பைரவருக்கு 1 பங்கு அரிசியுடன் 3 பங்கு மிளகாய் வத்தல் சேர்த்து, அதாவது 1 கிலோ அரிசிக்கு 3 கிலோ மிளகாய் என்ற விகிதத்தில் மிகவும் காரமான புளியோதரை செய்து படைக்கிறார்கள். இது இங்கு விசேஷமாக உள்ளது. இத்தலம் மிகவும் தொன்மையானது என்பதற்கு சான்றாக இலக்கிய பாடல்கள் பலவும் மற்றும் கல்லாடம், பரிபாடல் மற்றும் திருவிளையாடல் புராணங்கள் அமைந்துள்ளன. இத்தலம் பூலோக கைலாயம் என வழங்கப்படுகிறது. பக்தர்களே, இதுவரை இன்மையிலும் நன்மை தருவார் என்ற சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை அன்று மற்றொரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை அனைவரின் சார்பிலும் பிரார்த்தனை செய்கிறேன். ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள்.